வீட்டில் பிரெட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டெசர்ட்டை செஞ்சு பாருங்கள். வித்தின் 5 மினிட்ஸில் இந்த டெசர்ட்டை செஞ்சு முடிச்சிடலாம். அப்படியே வாயில் வச்சதும் சட்டுன்னு கரையக்கூடிய அப்படியே மெல்ட் ஆகக்கூடிய சூப்பரான இந்த டெசர்ட் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே எளிமையாக இதை செஞ்சு முடிச்சிடலாம். டைமுமே ரொம்ப ரொம்ப கம்மி தான். சின்ன குழந்தைங்களுக்குலாம் நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நமக்குமே ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாலோட அளவுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிற இந்த ப்ரெட்டோட அளவு பொறுத்து கூட குறைய நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் நல்லா கொதித்து பொங்கி வரட்டும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே இன்னொரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். கடைகளில் கஸ்டர்ட் பவுடர்னே கிடைக்கும். அதில் நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது. ஸோ வெண்ணிலா ஃப்ளேவர்ஸ், பைனாப்பிள் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே ஃப்ளேவரில் இந்த டெசர்ட் இருக்கும். ஸோ நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் கிடைக்கும். ஸோ இப்போ இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். சில்லுன்னு இருக்க பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா இதை கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்தது நம்ம பால் காய வச்சோம் இல்லையா, அது நல்லா கொதிச்சு பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பொங்கி ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த பால் அப்படியே கொஞ்சம் திக்காகட்டும். நமக்கு கொஞ்சம் திக்கான நமக்கு இந்த டெசர்ட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலவே கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடரை பாலோட சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா மறுபடிக்கும் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அடியில் அப்படியே கெட்டியாக இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ சேர்த்து விட்டுட்டு அப்படியே கைவிடாமல் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் இதில் இந்த கட்டி கட்டியாக வராமல் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் நமக்கு. ஸோ இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே நமக்கு கொதிக்க ஆரம்பிக்கணும். கொதிக்க ஆரம்பித்து நல்லா கொஞ்சம் க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ அந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இனிப்போட அளவு பொறுத்து நீங்கள் இந்த சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே திக்காகிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு மேலே நம்ம குக் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்குள்ளவே இது நல்லாவே கெட்டியாகிடும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஆற விட்டுடலாம். இப்போ அடுத்ததாக ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ப்ரௌன் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் ப்ரெட்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இனிப்பான ப்ரெட் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இன்னுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை சைடில் இருக்க அந்த ப்ரௌன் கலரில் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். நமக்கு இந்த சென்டரில் இருக்கிற பார்ட் மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ சைடில் இருக்கிற இந்த ப்ரௌன் கலர் பார்ட்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரெட் ஸ்லைசஸை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம கஸ்டர்ட் மில்க் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். பாருங்கள் இப்போ இது கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சுன்னா நல்லாவே திக்காக மாறிடும் நமக்கு. இப்போ இந்த கஸ்டர்ட் மில்க் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ப்ரெட்டு, அதை ஒரு லேயர் நம்ம வச்சிடலாம். இப்போ இந்த ப்ரெட்டை வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம மறுபடிக்கும் கொஞ்சமாக இந்த கஸ்டர்ட் மில்க் சேர்த்துக்கணும். இந்த நேரத்தில் நம்மக்கிட்ட நட்ஸ் இருந்துச்சுன்னா பொடிச்சு வச்சுருக்க நட்ஸுமே நம்ம இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ மறுபடிக்கும் நம்ம செகண்ட் லேயராக நம்ம ப்ரெட்டு சேர்த்துக்கலாம். இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட் நம்ம இதுக்கு மேலேயே சேர்த்துக்கலாம். இந்த ப்ரெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லேயர்ஸ்லாம் நமக்கு விருப்பம் தான். நம்மளோட விருப்பப்படி நம்ம எத்தனை லேயர்ஸ் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலவும் நம்ம மறுபடிக்கும் இந்த கஸ்டர்ட் மில்க் சேர்த்துடலாம். நல்லா அந்த கஸ்டர்ட் மில்கில் இந்த ப்ரெட்டு ஊறி இருக்கணும். இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த கஸ்டர்ட் மில்கில் நல்லா இந்த ப்ரெட்டு ஊறி இருக்கும் அந்த அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நமக்கு. இப்போ இதுக்கு மேலே நம்மக்கிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இருந்துச்சுன்னா அதையுமே நம்ம லேஸாக இதுக்கு மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக பொடிச்சு வச்சுருக்க நட்ஸை இதுக்கு மேலே சேர்த்துக்கிறேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே இது ரொம்ப ரொம்ப வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நம்ம அப்படியே சூடாகவும் சாப்பிட்லாம். அந்த சூடான கஸ்டர்ட் மில்கோடு சேர்த்தும் சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டி இதை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நல்லா கொஞ்சம் சில்லானது பிறகு எடுத்தும் சாப்பிட்லாம். நல்லா கொஞ்சம் இந்த கஸ்டர்ட் மில்க்லாம் நல்லா செட் ஆகி வந்திருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்குமே நல்லா கேக் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சடனாக நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி டெலிஷியஸான டெசர்ட்டை நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் நமக்குமே வேலை ரொம்பவே கம்மியாக இருக்கும்.
இது நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா கூட ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு அழகாக ஈவினிங் டைமில் அந்த சில்லுன்னு கொடுக்கும்போது அவங்களுமே நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ சில்லுன்னு சாப்பிட முடியாத பட்சத்தில் நம்ம அப்படியே சூடான கஸ்டர்ட் மில்க் அந்த புட்டிங்கோடு சாப்பிடும்போதும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த கஸ்டர்ட் மில்க் பிரெட் புட்டிங்கை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.